மிக அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியது. ஒவ்வொரு வருடமும் சுக்ல பஞ்சமி ஐப்பசி மாதம் வரக்கூடிய தீபாவளியை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பஞ்சமி திதியிலே முருகப்பெருமான் அன்னையிடத்திலே இந்த ஸ்தலத்திலே வேல் வாங்கியதாக வரலாறு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் முடித்ததாக நமக்கு கந்தபுராணம் தெரிவிக்கின்றது. வட கைலையிலே சிவபெருமானிடத்திலே முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்து பூஜை செய்து 11 ஆயுதங்களை பெறுகின்றார். ஏகாதச ருத்ரன் என்று சிவனுக்கு பெயர். அந்த ஏகாதச ருத்ரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலிருந்து 11 ஆயுதங்களை பெற்று சிக்கலிலே அன்னை பராசக்தி வேல்நெடுங்கண்ணியை பூஜை செய்து அம்பாளிடத்திலே சக்தி வேலை பெறுகின்றார். அதுதான் ஒரு பெரிய மகத்துவம். நாம் எல்லாம் முருகன் வேறு அல்ல, அந்த வேல் வேறு அல்ல என்றுதான் வழிபாடு செய்கின்றோம். அந்த முருகப்பெருமானுக்கு முதலிலே வேல் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி ஆயுதத்தை கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் போர் முடித்ததாக கந்தபுராணம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அந்த வேலை ஒவ்வொரு வருடமும் அந்த பஞ்சமி திதியிலே காலை வேளையிலே முருகப்பெருமான் தேரிலே பவனி வருவார். அன்றைய தினத்திலே அன்னை கையிலே அந்த சக்திவேல் சாத்தப்பட்டு அம்பாளுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் நடைபெறும்.